Hello my dear 12th standard பசங்களா, welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So first question, how was your physics exam? எப்படி பண்ணீங்க எல்லாருமே? எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நமக்கு வந்ததா? ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க? கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டீங்களா? And what mistake you did? Okay, இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ யாழினியன் சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார் த பாஸ்ட் 1 மந்த்தாக நிறையா லைவ் செஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்காரு. ஸோ அந்த லைவ் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. If he sees, he'll be really happy. Okay, yeah. ஸோ இப்போ 12th கெமிஸ்ட்ரிக்கு நம்ம 70 out of 70 வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, ஸோ முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி லாங் தான். ஏன்னா நான் நிறையா பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம்ஸுக்கு ஆல் த பாசிபிள் சொல்யூஷன்ஸை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறையா இஷ்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ இட் இஸ் கோயிங் டு பி அ லென்த்தி வீடியோ. நீங்கள் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் போதும் மேம், டக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் கொடுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளம்புங்க. சரியா? பட் இந்த ஹோல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பதட்டப்பட்டு இதை மட்டும் படிச்சா போதுமா, அதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் குழம்பிட்டு இல்லாமல் கிளியரா எப்படி பக்காவா ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு நிறைய விஷயம் நான் அனலைஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா, அதாவது நம்ம லைஃப்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. சரியா? ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் சேனல் மட்டும் இல்லை. ஓகே, பிகாஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸை லைன் பை லைனாக இருக்கட்டும், புக் பேக் கொஷின்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேருந்தே டெய்லி லைவ் செஷன்ஸ் வந்து நாங்கள் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் நான் டீச் பண்ணிட்டும் இருக்கேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஈவன் இந்த குவார்டர்லிலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே சூப்பராக நம்ம பிளான் பண்ணி இந்த குவார்டர்லியில் டைரக்ட் 5 மார்க்ஸாக என்னென்னலாம் வரும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லைவ் செஷன் நான் வந்து வந்தேன். அந்த லைவ் செஷனில் நான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். சூப்பராக ஒரு 5 ஹார்ஸில் இதோ பாரு, ஒரு 5 மணி நேரத்தில் எல்லா 5 மார்க்ஸையும் நம்ம பக்காவாக வந்து முடிச்சிட்டோம். அடுத்து 9 hours மேரத்தான் நம்ம வந்தோம். 9 சாப்டர்ஸை 9 ஹவர்ஸில் எல்லா 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு டைம் ஸ்டாம்போட சாப்டர் வைஸாக இந்த லைவும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ முன்னாடியே என் கூட சேர்ந்து பிளான் பண்ணி அழகாக இந்த லைவ் செஷன்ஸ், இந்த 2 லைவ் செஷன்ஸ் அண்ட் தென் எவ்ரிடே லைவ் செஷன்ஸ் வந்த பசங்களாம் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா, சரி நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன, கம்பல்சரி கொஷின்ஸ், ப்ராப்ளம்ஸ், இது மட்டும் தானே படிக்கணும், 1 மார்க்கு, இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்களாம் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே மேம், இந்த லைவ் செஷன்ஸ்லாம் நான் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணவே இல்லை மேம், இப்போதான் மேம் நான் உங்கள் வீடியோவே பார்க்குறேன், இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த 2 லைவ் செஷனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. மறக்காமல் இது 2மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக 2x ஸ்பீடில் வச்சு பாருங்க. டைம் ஸ்டாம்பும் அதோடைய கமெண்ட்ஸ்லேயே போட்டு இருக்கு. ஓகேவா? சரி, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த 2 லைவ் செஷன்லேயே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இப்போ இந்த குவார்டர்லியோட ஸ்டடி ஹாலிடேஸ்ல என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நம்ம 1 mark questions, both book back as well as book inside 1 mark questions டிஸ்கஸ் பண்ண போறோம். அது கூடவே சேர்ந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ சாப்டர் 6, 7, 8ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது 2த்தையுமே இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நான் நடத்துறது கம்பல்சரியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாளைக்கு சாயந்தரம் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரியில் என்னென்னலாம் கொஷின்ஸ் வரதுக்கு பாசிபிளோ எல்லா கொஷின்ஸும் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஓகேவா? ஸோ 1 இல்லை 2 இல்லை,
25 கொஷின் பேப்பர்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் எதெல்லாம் எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க, ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் எப்படி கேட்குறாங்க, ஆர்கானிக் கன்வர்ஷன் எப்படி கேட்குறாங்க, மெக்கானிசம்ஸ் எப்படி கேட்குறாங்க, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்குறாங்க, அதில் எவ்வளோ நம்பர் மாற்றி கேட்குறாங்க, புக் பேக் எவ்வளோ, புக் இன்சைட் எவ்வளோ, எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோன்னு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக பயங்கரமாக உங்களுக்கு நாளைக்கு வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸும் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். இங்க நான் டீச் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் லைவ் செஷன்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த குவார்டர்லிக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் வரும் என்பது என்னுடைய கணிப்பு. சரியா? ஓகே. அடுத்து 21st அன்னைக்கு சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த ஏபிசிடி கன்வர்ஷன்ஸை நான் ஏன் படிக்கணும், ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னா, உங்களுக்கு 100க்கு எனக்கு 85 போதும், 90 போதும் அப்படின்னா ஏபிசிடி படிக்காதீங்க. ஏபிசிடிங்கிறது ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ், ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நான் வந்து எப்படியாச்சும் எனக்கு 200 கட் ஆஃப் வேணும், எனக்கு கெமிஸ்ட்ரியில் நான் 99 100 வாங்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா ஆர்கானிக் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் தான் நமக்கு 2 மார்க் கம்பல்சரியில் கேட்குறாங்க, 3 மார்க் கம்பல்சரி கேட்குறாங்க, 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த ஆர்கானிக் டாப் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸும் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். இதுவும் சும்மா நடத்தியில, பக்காவா சூப்பரா ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு நடத்த போறேன். இன்ஃபேக்ட் என்னுடைய லாஸ்ட் இயர் உடைய ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் உடைய லைவ் கமெண்ட்ஸ் எடுத்து நீங்க பாருங்க. பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணோம். நான் வந்து டாப் 50 ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் வந்து அந்த லைவ்ல நான் சொல்லி கொடுத்தேன். லிட்ரலி நான் சொல்லி கொடுத்த 2வது கொஸ்டின் அப்படியே எக்ஸாக்ட்லி த சேம் கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆச்சு இந்த 5 மார்க், ஃபர்ஸ்ட் 5 மார்க்கே. சரியா? ஸோ இந்த வாட்டி அதை விட சூப்பரா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நான் வந்து இந்த டாப் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் வந்து சொல்லி தர போறேன். எனக்கு ஆர்கானிக்கே தெரியாது, வராது, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து நான் நடத்த போறேன். ஸோ மறக்காம இந்த லைவ் செஷன் வந்துருங்க. ஸோ சாப்டர் 11 and 12 இருக்கக்கூடிய ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லி தர போறேன். என்ன ரியேஜன் போட்டா எது என்னவா மாறும் அப்படின்னு ஹிண்ட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் இதை மட்டும் நான் சொல்லி தர போறேன். சரியா? ஓகே. டாப் புக் இன்சைட் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. புக் பேக் கொஷின்ஸ் உங்களுக்கு பெருசா வந்து பிரச்சனை இல்லை. நிறைய பேர் மேம் புக் இன்சைட்ல எதை மேம் படிக்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்து இருக்கீங்க. ஸோ எங்கேயுமே நானும் தேடி பார்த்தேன், புக் இன்சைட் மட்டும் யாரும் பெருசா சொல்லியும் கொடுத்தல. சரி, நம்ம அதை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா சாப்டர்லையுமே 9 சாப்டர்லையுமே இருக்கக்கூடிய all the book inside questions வெறும் 3 hours 2.5 to 3 hours குள்ள உங்களுக்கு நான் 22nd அன்னைக்கு வந்து சொல்லி தர போறேன். 23rd அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் தென் 5 மார்க்ஸ் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு 3 ஹார்ஸ்ல சொல்லி தர போறேன். ஸோ சாப்டர் 1 2 3 4 6 ஓகே, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வந்து மிட் டேர்ம்கே படிச்ச சாப்டர்ஸ் இல்லையா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ்ல வந்து சொல்லி தர போறேன். சரியா? ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 24th அன்னைக்கு. ஓகே, ஸோ 24th அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 4 சாப்டர்ஸ். ஸோ ரிமைனிங் 4 சாப்டர்ஸ் என்ன இருக்கு, சாப்டர் 7 8 11 அண்ட் தென் 12 இருக்கு இல்லையா? இதை வந்து அடுத்த ஒரு 3 ஹார்ஸ்ல நான் வந்து சொல்லி தர போறேன். மேம் இது என்னோட பிளான். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதோ பாருங்க, ஆல்ரெடி நான் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் இந்த லைவ்ல நடத்திருக்கேன், 5 மார்க் இந்த லைவ்ல நான் நடத்திருக்கேன் இல்லையா? இதுல நான் நடத்திருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீ அழகா முடிச்சிட்டு வர போறீங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டார்கெட். ஒரு நாளைக்கு 3 சாப்டரை கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஓகே, இனி 3 சாப்டர் ஆனா முடிச்சிடணும். அதுக்கு எல்லாமே நடத்தி நான் உங்களுக்கு இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி, இது மட்டும் இல்லாம சாப்டர் வைஸ் லைன் பை லைன் அது எந்தெந்த சாப்டருக்கு நான் நடத்திருக்கேன் அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 6, சாப்டர் 11, சாப்டர் 12. ஓகே, ஸோ இந்த 4 சாப்டருக்கு நான் 1 ஷார்ட்ல லைன் பை லைன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 6 1 ஷார்ட்டா இருக்காது, 2-3 வீடியோஸா இருக்கும். அது வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஆல் த சாப்டர்ஸ், குவார்டர்லிக்கு இருக்கக்கூடிய எல்லா சாப்டரோட புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் நடத்திட்டேன். அதை கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்டும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல போட்டீங்கன்னா சூப்பரா வீடியோஸ் இருக்கும், அழகா பார்த்து படிச்சு முடிச்சிருங்க. நான் ரொம்ப பிளான்டா ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல இருந்தே உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 6ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் தனியாகவும் சொல்லி கொடுத்துட்டேன், சாப்டர் 7ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன், சாப்டர் 8ல இருக்கிற ப்ராப்ளம்ஸும் சொல்லி கொடுத்துட்டேன், 3-4 சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தும் ஒரு லைவ்ல வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுவும் உங்களுக்கு பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன், மறக்காம பாத்துருங்க.
இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மேம் நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட். மேம் வீக் ஸ்டூடெண்ட்னு சொல்ல வேண்டாம், எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு, எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 2 வீடியோ தான். அந்த 9 hour மேரத்தான் வீடியோ, 5 mark மேரத்தான் வீடியோ, இந்த 2 வீடியோ மட்டும் பாருங்க போரும். 2x ஸ்பீட்ல வச்சு, நடுவுல பிரேக் இருக்கும், பிரேக் எல்லாம் விட்டுருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டைம் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க, அந்த டைம் ஸ்டாம்பை மட்டும் கிளிக் பண்ணி அதுல உள்ளதை மட்டும் பாத்துருங்க. சரியா? ஓகே. 5 mark குவார்டர்லியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதான் நான் சொன்னேன். 5 mark குவார்டர்லி இம்பார்ட்டன்ட், 9 hour மேரத்தான். இது 2 மட்டும் படிச்சிருங்க. மேம் எனக்கு கெமிஸ்ட்ரியே வராது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பசங்க, நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சாப்டர் 11, சாப்டர் 12, சாப்டர் 13 தனித்தனியாகவும் நடத்தியிருக்கேன், ஒரே வீடியோலையும் நடத்தியிருக்கேன். அதை வந்து ஒரு பிளேலிஸ்டும் போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்டுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாமே சூப்பரா பிளான் பண்ணி முன்னாடியே உங்க கையில வந்து கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் தீமினல் பேட்ச்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது நம்ம ஆப்லயும் இன்னொரு வாட்டி சூப்பரா வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? சோ கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம எல்லாருமே ஒரு இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருமே எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, பயங்கர பேனிக்கோட, ஐயோ இதை விட்டுறக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது, இது கேட்டால் என்ன பண்ணுறது, அது கேட்டால் என்ன பண்ணுறது, அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போருமா, இது வருமா அது வருமா? ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? மனசை தொட்டு சொல்லுங்கள். ஒரு கொஸ்டினை படி அப்படின்னு நான் சொன்னால் மைண்டில் என்ன தோணும்? இது வருமா, இது வராதா, இந்த சேனலில் இந்த கொஸ்டின் சொல்லவே இல்லை, அந்த சேனலில் இதை படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் டீச்சர் இதை படிக்காதன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை படிக்கிறப்ப கூட நம்ம மைண்டு நம்மளை பீஸ்ஃபுல்லாகவே விடாது. படிக்கணும்னு நினச்சா கூட பீஸ்ஃபுல்லாக விடாது. படியும்போம், படிக்காதம்போம், இப்படின்னு நிறையா இருக்குன்னு பதறிட்டே இருப்போமே தவிர நம்மளால கரெக்டாக எதையுமே பிளான் பண்ணவே முடியாது. இதே மாதிரி தான் பப்ளிக் வரைக்கும் பதறிட்டே இருக்க போறீங்களா? இல்லை கரெக்டாக இப்போவே பிளான் பண்ணணுமா இல்லையா? செகண்ட் மிட்டம்க்கு நான் சொல்லிட்டேன், இவ்வளோ தூரம் நான் பிளான் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே என் கூட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் இந்நேரம் நீங்கள் லைவ் செஷன்லாம் அட்டனே பண்ண தேவையில்லை, அழகாக உட்காந்து செல்ஃப் ஸ்டடி ரிவிஷன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ லைவ் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ படிப்பீங்க? புரியுதா? அப்போ முன்னாடிலேருந்தே நீங்கள் லைவ் செஷன் வந்து படிச்சிட்டிங்கன்னா இந்நேரம் நீங்கள் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சூப்பராக பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சாயந்தரம் 7:30க்கு யாழினி சார் லைவ் வர போறார். ஓகேவா? அதுல 2 batches வந்து லான்ச் பண்ண போறோம் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு லைவ் கிளாஸ் எப்படி நடக்க போகுது, ரெக்கார்டட் கிளாஸஸ் எப்படி நடக்க போகுது, அதாவது குவார்டர்லி முடிஞ்ச கையோட பப்ளிக் வரைக்கும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீமினல் பேட்ச், டார்கெட் முதல்வன் பேட்ச் அப்படின்னு 2 பேட்ச் உங்களுக்கு லான்ச் பண்ண போறாங்க. சரியா? சோ இந்த தீமினல் பேட்ச்ல லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப்ஸ், ஏஐ டவுட் சால்விங், சண்டே ஆர் நாட் டெஸ்ட், இது எல்லாமே இருக்கும். முதல்வன் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் மட்டும் தான் இருக்காது, மற்றபடி மற்ற எல்லாமே வந்து இருக்கும். சோ முதல்வன் பேட்ச் நாளையிலிருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், நாளையிலேருந்து இல்லை, குவார்டர்லி முடிஞ்சதுலேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வெறும் 999 தான். டார்கெட் டீமினல் பேட்ச் 1999 தான் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஃபார் த ஹோல் இயர். ஓகேவா? சோ மறக்காம அந்த லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. அப்பதான் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாழினி சார் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். சோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய பிடிஎஃப் தான் உங்களுக்கு நான் வந்து கண்ணு முன்னாடி காட்டியிருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் உடைய பிளேலிஸ்ட், லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் உடைய பிளேலிஸ்ட், சாப்டர் 11 நேமிங் ரியாக்ஷன், சாப்டர் 12 நேமிங் ரியாக்ஷன், சாப்டர் 13 நேமிங் ரியாக்ஷன், அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாப்டர் 6, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாப்டர் 7, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாப்டர் 8, 5 மார்க் குவார்டர்லியோட இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸை முடிச்சிருங்க. புக் பேக் 1 மார்க்ஸை படிக்காம எங்கேயுமே போகாதீங்க. ஏன்னா 15 1 மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட நமக்கு 10 1 மார்க்ஸ், 10 to 11 1 மார்க்ஸ் புக் பேக் தான் வரப்போகுது. அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. புக் பேக்ல இந்த கொஸ்டின் நம்பர்ஸ், புக் இன்சைட்ல froth rotation, magnetic separation, roasting and calcination, auto reduction, Van Erkel, Mons process, gravity separation, leaching எல்லா யூசஸ்மே. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய வீடியோ, ஒன் ஷாட் வீடியோ, இதையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல froth flotation ப்ராசஸ்க்கு மறக்காம டயக்ராம் வரைஞ்சிருங்க. டயக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் இருக்காது. அதே மாதிரி எந்த ப்ராசஸ் கேட்டாலுமே அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கேட்காட்டும் எழுதணும். அது எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க.
ஓகே, வேன் ஆர்கெல் மெத்தட், மான்ஸ் ப்ராசஸ்லாம் டெம்பரேச்சரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. நீங்க வந்து தியரியை படிச்சும் பிரயோஜனம் இருக்காது. ரியாக்ஷனை கரெக்டாக படிச்சு கரெக்டாக எழுதினா மட்டும்தான் மார்க்கு. டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க் கட் பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டீங்கன்னா. ஓகே, நவ் கமிங் டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல இன்ஆர்கானிக் பென்சீன் கொஷின் இருக்குல்ல, அதை வேற மாதிரியும் கேட்கலாம். போராசீன் கொஷின்ஸ், போராசோல் உடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சேம் தான். ஓகே, யூசஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. யூசஸ் படிச்சிரும், ஆனால் எந்த யூசஸுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடும். ஸோ போரிக் ஆசிட், போரான், ஆலம், போராக்ஸ் இது எல்லாத்துடைய யூசஸும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஓகே, அடுத்து மெக்காஃபி ப்ராசஸ், அலுமினியம் குளோரைட் AlCl3 ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ மெக்காஃபி ப்ராசஸை அலுமினியம் குளோரைட் ப்ரிப்பரேஷனும் கேட்கலாம். கேட்டாலும் கரெக்டாக வந்து நீங்க எழுதணும். கிராஃபைட் அண்ட் டைமண்ட், இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின். 2 நிமிஷத்துல படிச்சிடலாம். ஓகே, அவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. 5 மார்க்ல டைரக்டா நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we have chapter 3. ஓகேவா? ஸோ சாப்டர் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ புக்கின் சைட்ல இந்த எல்லா கொஸ்டினும் நான் மேரத்தான்ல திருப்பியும் டீச் பண்றேன், ஆல்ரெடியும் டீச் பண்ணியிருக்கேன். இதுல எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ப்ராசஸஸ், அதாவது இந்த டேக்கன்ஸ் ப்ராசஸ், ஹோன் சிக்னல், அதுக்கப்புறமா வந்து ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது வந்து செம்ம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் கிரிப்டானுடைய யூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸும் வந்து PDF அதே லைவ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நவ் கமிங் டு சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல இருந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 2 அயான் கொடுத்துட்டு இது 2 பேர்ல யாரு ஸ்டேபிள், யாரு லெஸ் ஸ்டேபிள், யாரு கலர், யாரு கலர்லெஸ், ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஹவு மெனி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே, அது எல்லாமே ட்ரிக் சொல்லி கொடுத்து நான் லைவ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன், மறக்காம பாத்துக்கோங்க. இதுல வந்து செம்ம இம்பார்ட்டன்ட் எதுனா குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து சாப்டர் 6 பாருங்க. சாப்டர் 6ல வந்து இந்த 7th கொஸ்டின் பாருங்களேன், புக்கின் சைட்ல சிம்பிள் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட், இதுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேஷன், இது கம்பல்சரியில கேட்கறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதுல இருக்கிறதே 8 ப்ராப்ளம் தான். அந்த 8 ப்ராப்ளம்ல அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் தென் இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம், டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம், இதை மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு ஷார்ட் கீ ஆர் ஃப்ரெங்கல்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி, இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ரொம்ப ஈஸி தான் அது ஆக்சுவலி. அதுக்கப்புறமா சாப்டர் 7ல எதை படிக்கிறீங்களோ விடுறீங்களோ தயவு செய்து இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் படிச்சிருங்க. ஈஸியான டெரிவேஷன், 5 நிமிஷம் தான் ஆகும். நானே 5 மார்க்ஸ் இன் 5 மினிட்ஸ்லயும் அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிப்பா படிச்சிருங்க. ஹாஃப் லைஃப் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரியில கேட்கறாங்க. ஃபார்முலா தெரிஞ்சாலே சப்ஸ்டியூட் பண்ண உடனே ஆன்சர் வந்துடும், கஷ்டமே கிடையாது. அடுத்த சாப்டர் 8th சாப்டர்ல வந்து பாருங்க, ஹெண்டர்சன் ஹெசல்பேக் ஈக்குவேஷனை விட்டுட்டு போயிடவே போயிடாதீங்க. செம்ம இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகே, மற்றபடி மற்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்க வந்து நான் உங்களுக்கு கிளியரா வந்து கொடுத்துருக்கேன், சரியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்மளுடைய ஆர்கானிக் கொஸ்டின்ஸ். ஸோ ஆர்கானிக்ல எனக்கு எல்லாம் படிக்க முடியாது மேம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாமாச்சும் நீங்க படிச்சிருங்க. இப்போ மேம் இதுல வந்து எனக்கு புக் பேக் மட்டும் படிச்சா போதுமா, புக் இன்சைட் மட்டும் படிச்சா போதுமான்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லயும் நம்ம வந்து முழுசா படிக்க மாட்டோம். அதுலயும் நம்ம சாய்ஸ் வச்சு தான் படிப்போம். நான் சொல்றேன் புக் பேக் படிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆர்கானிக்கு மட்டும் அட்லீஸ்ட் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற புக் இன்சைடாச்சு படிச்சிருங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், செம்ம இம்பார்ட்டன்ட். இதுல ஒன்னு கூட மிஸ் பண்ணாம படிங்க. 9 கொஸ்டினும் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் தான். இதுல 2 5 மார்க் தான் இருக்கு. லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், அதை நான் ஷார்ட்ஸ்லயே நடத்தி போடுறேன், சரியா? நான் வீடியோவும் போட்டிருக்கேன் லூகாஸ் டெஸ்ட்டுக்கும் விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கும், சரியா? அந்த 5 மார்க் தாண்டி மற்ற எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான். டக்குன்னு படிச்சிடலாம். ஓகேவா? சரி, அதுலயே பாரு இந்த இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் வீடியோ நடத்திருக்கேன் பாரு, அந்த லைவ் பார்த்தாச்சு படிங்க, சரியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் 12 வாங்க. ஸோ சாப்டர் 12ல யூரோட்ரோபின் கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல வரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ, இது ரெண்டுத்துல ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா 5 மார்க்ல உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ எதிர் ஆல்டால் இல்லைன்னா கேனிசாரோ. இதுல கேனிசாரோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை விட ஆல்டால் நமக்கு அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம்.
சரியா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஒன் ஷார்ட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். 6 மணி நேரம் லைவ் வந்து இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் மட்டுமும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நேமிங் ரியாக்ஷன் லிங்க்கும் இங்கே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா தீமினல் பேட்ச் 3999லாம் கிடையாது. இட் இஸ் 1999 தான். லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப் அது இது எல்லாமே வந்து உண்டு. ஆல்சோ வி ஹவ் லான்ச் த கைட் புக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கைட் புக்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க சப்ஜெக்ட் வைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் பாத்தீங்களா, அதோட லிங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிடா. ஸோ ஃபைனலா MVSAT மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நீங்க எக்ஸாம் வந்து எழுதினா மட்டும் போதும். உங்களுக்கு நாங்க கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் PDF பிரிண்ட் போட்டு கையில தருவோம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து நேர்ல எழுதுறவங்களுக்கு we are going to give the final crash course. பப்ளிக் எக்ஸாம்க்கு 1 மாசத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் வேதாந்தோ ஆப்ல. கம்ப்ளீட் ரிவிஷன் கோர்ஸ் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வந்து கிடைக்கும். நீங்க ₹1 கூட பே பண்ணாம அந்த கோர்ஸும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த MVSATல நீங்க நல்ல மார்க் வாங்கி டாப்பரா வந்தீங்க அப்படின்னா 2 crore worth of awards, 150 crore worth of scholarships, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. So it is completely free. சரியா? So link is in the description. So மறக்காம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியாடா? ஓகே, ஐ நோ இட் வாஸ் அ பிக் வீடியோ, பட் ஐ ரியலி திங்க் இட் இஸ் ஒர்த். கடைசி நேரத்தில் இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம பேனிக் ஆகிட்டே வந்து இருக்க போகிறோம்? கரெக்டாக பிளான் பண்ணி, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி, கரெக்டாக நம்ம படிக்கணுமா இல்லையா? ஸோ முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணி படிக்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. அதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சென்டம் வாங்கக்கூடிய திறமை இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாருமே 10th நல்லா படிச்சிருப்பீங்க. 11th 12th வந்து தான் நீங்க எல்லாம் திணறிட்டு இருக்கீங்க. எனக்கு என் லைஃப்லயும் அதான் நடந்துச்சு. சரியா? ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, கரெக்டா உங்களை வந்து பிளான் பண்ணாலே நீங்க எல்லாருமே பழையபடி 10th படிச்சதை விட இன்னும் சூப்பரா உங்களால படிக்க முடியும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு வின் யுவர் கான்ஃபிடன்ஸ் பேக். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ கமெண்ட் செக்ஷன்ல யாருக்கெல்லாம் இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு சாயந்தரம் 7:30க்கு லைவ் வந்துருங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சேனல்ல லைவ் இருக்கு, மறக்காம வந்து சேர்ந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு ஹெல்ப், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. சரியா? ஓகேடா. ஸோ டாடா, பை பை, தேங்க்யூ.